ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அது சென்னை எண்ணூர் பகுதியில் குடியிருந்த மரியம் பீவின்றவங்க 2 தெரு தள்ளி இருக்கிற அவங்களோட இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த வீட்டு பக்கம் அடிக்கடிக்கு போறதுன்னு இல்லாம எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படித்தான் மே 24, 2004 அன்னைக்கு ஈவினிங் போல அந்த பக்கமா தற்செயலா போயிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவங்களோட வாடகை வீட்டில் குடியிருக்கிற யாராச்சும் ஆள் நடமாட்டம் இருக்கிறத இதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப நேரமாகியும் வீட்டில் யாருமே இல்லாம ஆள் இருக்கிறதுக்கான எந்தவித சத்தமும் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. சரி, ஒருவேளை வீட்டுக்குள்ள யாராச்சும் இருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டி அங்க குடியிருந்த பெண்ணை கூப்பிட்டு இருக்காங்க. மரியம் பீவி அந்த கதவை தட்டும் போதே அது உள்பக்கமா தாப்பால் போடாம அவங்க லைட்டா தொட்டதுமே அந்த கதவு மெல்ல திறந்துருக்கு. அப்படி அந்த மெயின் டோர் முழுசா திறந்ததுமே அதுக்கு பக்கத்துல இருந்த சுவர்ல சாய்ஞ்சபடியே ஒரு ஆண் நபரோட தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சு இறந்த நிலையில இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கோரமான காட்சியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல பொழுது சாயிறப்போ ஒரு பெண் மட்டும் தனியா பார்த்தா எப்படி இருக்கும்னு. அப்படித்தான் அன்னைக்கு மரியம் பீவி அதை பார்த்து பதறி அடிச்சு வாயிலிருந்து வார்த்தைகள் வராம சத்தம் போட்டு கத்தி இருக்காங்க. இவங்களோட அலற சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த இடத்துல கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல சிலர் இமிடியேட்டா பக்கத்துல இருந்த இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொன்னதும் அடுத்த சில நிமிஷத்துல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த போலீஸ் வீட்டு ஓனரான மரியம் பீவி கிட்ட இறந்து போன நபரை பத்தி விசாரிக்கும் போது இறந்து போனது யாருன்னு தெரியல, தான் வீட்டை வாடகைக்கு விட்ட நபர் இவர் இல்ல, யாரோ புது ஆளா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த வீட்டில் இருந்த நபர் யாரா இருக்கும்? யார் இவரை இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருப்பாங்க? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த கேஸ்ல போலீஸால கிரிமினல் கிட்ட நெருங்க முடிஞ்சதா? அப்படி அந்த கில்லரை தேடி போன போலீஸ் கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்றத கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என்னத்தை ஸ்கிப் பண்ண பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறந்து போன நபரை பற்றி போலீஸ் விசாரிக்கும் போது இந்த வீட்டை ராஜேந்திரன் மற்றும் அவரோட மனைவி ரசூல் பேபிக்கு தான் வாடகைக்கு விட்டதாகவும், ஆனால் இங்கே இறந்து போய் இருக்கிறது யாருன்னே தெரியலன்னு மரியம் பேபி சொல்லியிருக்காங்க. மேலும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது இறந்து போன நபர் ராஜேந்திரனோட ஃப்ரெண்டுனும், ராஜேந்திரன் இருக்கும்போது அடிக்கடிக்கு அவர் இங்கே வர்றதையும் அங்கேருந்து சிலர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இப்படியா அங்கே விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் கூடியிருந்த ராஜேந்திரன் மனைவி ரசூல் பேபி எங்கேயோ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது என்ன தன்னோட வீட்டுக்கு முன்னாடி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை நோக்கி கிட்ட நெருங்கின ரசூல் பீவியை பார்த்ததும் இவங்க தான் அந்த வீட்டில் குடியிருக்காங்கன்னு அங்க இருந்த சிலர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. வெளியில இருந்து வந்த இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்காங்க. இவங்க கிட்ட வீட்டுக்குள்ள இறந்து கிடந்த நபரை பத்தி போலீஸ் விசாரிக்கும் போதுதான் இறந்து போன நபர் ராஜேந்திரனோட நெருங்கிய நண்பரான தாஜுத்ன்றது தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த இறந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல தாஜுதீனை யாரோ தலையில கூர்மையான ஆயுதத்தால தாக்குனதுல ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால அவர் இறந்துட்டதா ரிப்போர்ட் வந்திருக்கு. இதையடுத்து ரசூல் பேபி கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, தாஜுதீன் எப்படி இறந்து போனார்னு போலீஸ் விசாரிக்கும் போது அன்னைக்கு மதியம் போல வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க வெளியில போயிட்டு இப்பதான் திரும்பவும் வீட்டுக்கு வரேன், அதனால இங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்களோட கணவரான ராஜேந்திரன் எங்க போயிருக்காருன்னு விசாரிக்கும் போது, சார் மதியமா நான் வெளியில போகும்போது அவர் வீட்டில தான் இருந்தாரு, இப்போ எங்க போயிருக்காருன்னு தெரியல, தாஜுதீன் எப்போ இங்க வந்தார், எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லியிருக்காங்க. இது அத்தனையும் நிதானமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு காணாம போன ராஜேந்திரன் மேல நமக்கு எப்படி சந்தேகம் வருதோ அதே போல அவங்களுக்கும் சந்தேகம் வந்து அவரை கண்டுபிடிச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும்னு ராஜேந்திரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவரோட சொந்த ஊர் கடலூர்ன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. ஒருவேளை அங்க போய் தங்கியிருக்கலாம்னு கடலூர்ல போய் விசாரிச்ச போலீஸ்க்கு ராஜேந்திரன் அங்கேயும் வரலன்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல சந்தேகமே இல்லாம தாஜுதீன் மரணத்துல ஏதோ ஒரு வகையில ராஜேந்திரனுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு போலீஸ் கெஸ் பண்ணாலும் ஆனா அவரை கண்டுபிடிக்கிறதுல மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறாங்க. இப்படியா இந்த கேஸை பத்தின வேற எந்தவித அப்டேட்டும் கிடைக்காம நாளடைவில் போலீஸ்க்கு அடுத்தடுத்து புது கேஸ் வந்ததும் இதை கிடப்புல போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியா நாட்கள் மெல்ல நகர்ந்து வருஷங்களா மாறி கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது கடந்த வருஷம் 2025 ஆவடி போலீஸ் கமிஷனரா இருந்த திரு கே சங்கர் பெண்டிங்ல இருந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு நாள் திருப்பி பார்க்கும்போது அப்பதான் தாஜுதீனோட இறப்புல எந்தவித கிளாரிட்டியும் இல்லாம அது சம்பந்தமா தேடப்பட்டு வந்த நபர் இப்ப வரைக்கும் போலீஸால கண்டு
கண்டுபிடிக்கலன்றதை பார்த்துட்டு இந்த கேஸை மறுபடியும் தூசி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக எண்ணூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு வீரகுமார் தலைமையில 2 ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண ஸ்பெஷல் டீம் விசாரணையை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திரன் சென்னையில தங்கியிருந்தது வாடகை வீடு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனா அவரோட சொந்த ஊரான கடலூர் பகுதியில தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அதனால ஏற்கனவே பழைய எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருந்த அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா ஒருவேளை அங்க ராஜேந்திரன் இல்லாம போய் போலீஸ் அவரை தேடிட்டு வந்துட்டு போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா எடுத்த காரியம் கைகூடாதுன்னு போலீஸ் கணிச்சிருக்காங்க. அதனால இந்த கேஸை வேற ஒரு கோணத்துல விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜேந்திரன்ற பேரும் அதுல அப்பா பேர் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஆன்லைன்ல ஓட்டர் லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணும்போது மொத்தம் 8 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஃபைனலாக வந்திருக்கு. இந்த 8 பேர் வீட்டுக்கும் போலீஸ் நேரில் போய் விசாரிக்கணும். ஆனால் வந்தது போலீஸ் தான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு ஐடியாவை பிளான் பண்ணுறாங்க. அது கடந்த வருஷம் நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் சொல்லப்படுற வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதில் விடுபட்ட பெயரை சேர்க்கவோ இல்லை இறந்து போன நபரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு வந்தது. இதை செய்யறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் மற்றும் இன்னும் சில வாலண்டியர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த 8 பேர் வீட்டுக்கும் தனித்தனியாக இந்த எஸ்ஐஆர் டேட்டா கலெக்டராக போன போலீஸ் டீம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கும் போது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அக்கனூர்ன்ற வில்லேஜில் இருந்த ஒரு வீட்டில் என்கொயரி பண்ணப்போ அங்கே இருந்த லக்ஷ்மிங்கிற பெண்மணி கிட்ட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது அதுக்கு பதில் சொன்ன லக்ஷ்மி அவங்களோட கணவர் பெயர் ராஜேந்திரன், இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வீட்டில் இருக்காங்களான்னு அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டதுக்கு தன்னோட பையன் மட்டும்தான் என் கூட இருக்கிறதாகவும் கணவர் வெளியூரில் தங்கி வேலை செய்கிற எப்பயாச்சும் தான் இங்க வருவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அது ராஜேந்திரன் மனைவி ரசூல் பீவி தானே? போலீஸ் ஏன் லக்ஷ்மி வீட்டில் இருந்த ராஜேந்திரன் கிட்ட இவ்வளோ டீட்டெயில்டாக விசாரிக்கிறாங்கன்னு. அதுக்கு காரணம் லக்ஷ்மி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க கணவரோட ஓட்டர் ஐடியை போலீஸ் பார்த்தப்போ அதில் இருந்த ஃபோட்டோவும் ஏற்கனவே பழைய எஃப்ஐஆரில் சந்தேகப்படுற நபராக இருந்த ராஜேந்திரன் ஃபோட்டோவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் நாம் தேடிட்டு இருக்க நபர் இவர் தான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. மேலும் லக்ஷ்மி கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ எந்த ஊரில் உங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாருன்னு கேட்டதுக்கு அதுவும் எனக்கு சரியாக தெரியாதுங்க சார், அவர்கிட்ட செல்ஃபோன் எதுவும் இல்லாததுனால எப்பயாச்சும் அவராக என்னோட பையன் நம்பருக்கு கால் பண்ணாதான் நாங்கள் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு முன்னாடி கடைசியாக பேசும்போது அவர் எங்கே இருக்கிறதா சொன்னார்னு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் என் பையன் வேலை செஞ்சிட்ருக்கான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிகிட்டு இருந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பையனும் அங்கே வந்திருக்கார். அவர்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது சார் கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட பேசினப்போ பெங்களூரில் இருக்கிறதா சொன்னார்னு கால் ஹிஸ்ட்ரியில் இருந்த அந்த லேண்ட்லைன் நம்பரை எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த நம்பரோட கால் டீட்டெயிலை செக் பண்ண போலீஸ் அது பெங்களூரில் மடிவாலான்ற பகுதியில் இருக்கிற ஒரு கடையோட நம்பர்னு தெரிஞ்சு போலீஸோட ஒரு டீம் அதை சுற்றி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு பொதுமக்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல ரோட்டு ஓரமாக தூங்குற பிச்சை எடுக்கிறவங்க மாதிரியே இவங்களும் கெட்டப்ப மாற்றி நோட்டமிட்டு வரும்போது நவம்பர் மாதம் 2025 பெங்களூர் மடிவாலா மார்க்கெட்டில் அவரை போலவே இருக்கக்கூடிய ஒரு நபரை விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட உன்னோட பேர் என்னன்னு போலீஸ் கேட்டதுக்கு தன்னோட பேர் ரஃபீக்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொன்னதில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி உணர்ந்த போலீஸ் உங்களோட ஆதார் கார்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னதும் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் மறுபடியும் அவரை மிரட்டி கேட்கும்போது தான் பாக்கெட்டில் இருந்த ஆதார் கார்டை எடுத்து அவங்க கிட்ட காட்டியிருக்காரு. ஆனால் அதில் இருந்த நபரோட பேர் ராஜேந்தர்னு போலீஸ் பார்த்ததும் அவர் அங்கேயே ரவுண்ட் அப் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நெருங்கிய நண்பரான தாஜுதீனை கொலை செஞ்சது நான் தான் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி 2004 ராஜேந்திரன் சென்னையில் தங்கி இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டான தாஜுதீன் கூட சேர்ந்து 3 பெண்களை பயன்படுத்தி தப்பான தொழிலை பண்ணியிருந்திருக்காங்க. அப்பதான் அதே பகுதி சேர்ந்த ரசூல் பீவின்ற பெண்ணு கூட ராஜேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்கள திருமணமும் பண்ணியிருக்காரு. இப்படியா போயிட்டு இருந்தப்போ சம்பவத்தன்னைக்கு ராஜேந்திரனோட வீட்டுக்கு வந்த தாஜுதீன் கூடவே கையில் இருந்த பையுக்குள்ள சரக்கு பாட்டிலையும் போட்டு மறைச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் வரும்போது ரசூல் பீவி கடைக்கு போறதா கணவர் ராஜேந்திரன் கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பைக்குள்ள இருந்த சரக்கு பாட்டில எடுத்து ராஜேந்திரனோட வீட்டு ஹால்லே உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேரும் போதையில பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல தாஜுதீன் ராஜேந்திரனை பார்த்து உன்னோட மனைவி ரசூல் பீவியும் அழகா தானே இருக்காங்க, இவங்களையும் ஏன் நம்ம தொழில ஈடுபடுத்தக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜேந்திரன் என்னதான் போதையில இருந்தாலும் தன்னோட மனைவியை எப்படி தாஜுதீன் இப்படி தப்பா பேசலாம்னு கையில்
இருந்த பியர் பாட்டில் எடுத்து தாஜுதீனோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதனால சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்து ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்கார் தாஜுதீன். அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் சென்னையிலும் இல்லாம சொந்த ஊரான கடலூருக்கும் போகாம ஊரா சுத்தி இருக்காரு. இப்படியா சில மாசங்கள் போனதுக்கு அப்புறம் கடலூர்ல புதுசா வேற ஒரு ஊருக்கு வந்த ராஜேந்திரன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி லக்ஷ்மின்ற பெண்ணை 2ஆவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி கொலை பொய் சொல்றதுன்னு திருட்டு வேலையில ராஜேந்திரன் ஈடுபட்டாலும் போலீஸ் கண்டிப்பா நம்ம பண்ண கொலைக்காக ஒரு நாள் தேடிட்டு வருவாங்கன்னு தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு செல்போனை யூஸ் பண்ணா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால செல்போனை யூஸ் பண்ணாம அது போக நாம ஒரே இடத்துல தங்கியிருந்தா ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம்னு அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் பெங்களூர்னு டெம்பரவரியா பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரோடு ஓரமா ஏதாச்சும் ஒரு இடத்துல தங்கி அங்க இருக்கிற கடைகளுக்கு சாம்பிராணி போடுற வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான்றது விசாரணையில தெரிய வருது. இப்படியா கிட்டத்தட்ட 21 வருஷங்களா போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு தலைமறைவா இருந்த ராஜேந்திரனை 2025 அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.